நீ அழுததை என் கண்கள் பார்த்திருக்கின்றது. அதனால் தான் சிரிப்பை உடனே கொடுக்க வேண்டும் என்று நான் உன்முன் தோன்றியிருக்கின்றேன். கசப்பான செய்திகளை இது நாள் வரை கேட்டிருக்கின்றேன். ஆனால் இனிப்பான செய்தியை கேட்டு இக்கணமே நீ மனம் மகிழப் போகின்றாய். உன் மனதில் தோன்றும் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்ததால் உன் வாழ்விற்கு தேவையான இன்பத்தை இக்கணமே கொடுக்க நான் உன் முன்னால் வந்து விட்டேன். மனம் கலங்கி நிற்காதே என் குழந்தையே. இனி மனம் சந்தோஷம்தான் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும். இன்று நீ கவலையில் இருக்கின்றாய் என்று பார்த்து நான் உன்னை தேடி வந்தேன். ஆனால் நிச்சயம் நீ மகிழ்ச்சி அடையப் போகின்றாய் என்பதை உறுதிப்படுத்தவும் தான் வந்திருக்கின்றேன். பொறுமையாக இரு என்று நான் சொன்னதன் காரணமாக இத்தனை காலமாக அத்தனைக்குமாக காத்திருந்து அதற்கான பலனை இன்றைய தினமே நீ பெறவும் போகின்றாய். நீ அஞ்சாதே, நான் உன் பக்கம் இருக்கின்றேன், உன் பக்க துணையாக இருக்கின்றேன். உன் செயல்கள் ஒவ்வொன்றின் பின்னாலும் நான் தான் நின்று கவனம் செய்கின்றேன் என்று சொல்லி உனக்கான அருள்மழையை முழுவதுமாக பொழிந்து ஆசீர்வாதம் கிடைக்க செய்வேன். உனக்காகவே பல வாய்ப்புகளை தயார் செய்து கொண்டு வந்திருக்கின்றேன். சோதனைகள் வந்தாலும் இந்த சாய்நாதனுடைய அருள் அந்த சோதனைகளை எல்லாம் நீ கடந்து உன் வாழ்விற்கான வெற்றியை பெற உன்னை தகுதியாக்கிவிடும். எப்பொழுதும் நீ என்னை மறந்துவிடவில்லை, என்னை நம்பி இருக்கின்றாய். அதனால் உன்னுடைய நாவும் மனமும் என்னுடைய பெயரை சொல்லியபடியே இருக்கின்றது. மிக பெரிய ஒன்றை உனக்கு தரப்போகின்றேன். நீ இழந்தது சிறிது, ஆனால் அதற்கு ஈடாக மாறாக நான் மிகப்பெரிய சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றும் என்னுடைய காதில் விழுந்திருக்கின்றது. நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயா நான் எதையும் கண்டு கொள்ளவில்லை என்று? உன் பிரார்த்தனை என் செவியில் வாங்கிக் கொள்ளவில்லை என்று அதனால்தான் தாமதமாகின்றது, கிடைக்காமல் இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாயா? நிச்சயமில்லை. எல்லாமே எனக்கு தெரிந்தும் கேட்டும் அறிந்தும் தான் இருக்கின்றது. அதற்கான வேலைகள் நடந்தபடி இருப்பதால் இந்த தாமதம். சரியான நேரம் வரும்பொழுது அது நிச்சயம் கிடைக்கும். இப்பொழுது ஒரு இனிமையான செய்தி, இனிப்பான செய்தி, உன்னுடைய மனதை பூரிக்க வைக்கக்கூடிய அந்த செய்தி சிக்கல்களின் முடிவில் இப்பொழுது இருக்கின்றது. அந்த சிக்கல்கள் முடிந்து புதிய துவக்கத்தோடு உன்னை நோக்கி வரும். உன்னுடைய கண்ணீர் என்னுடைய பாதத்தில் பட்டிருப்பதால் என் பாதத்தை சரணடைந்த உன்னுடைய வாழ்க்கை அந்த கண்ணீரை எல்லாம் இனி விலக்கி கொள்ளும். நீ மட்டுமா, உன்னுடைய குடும்பமே என்னுடைய பாதுகாப்பில் இருக்கின்றது. என்னை ஒருவன் வணங்கினால் அவனுடைய நலனை விரும்புபவர்களும் அங்கு நலனை பெறுவார்கள் என்பதுதான் மிகவும் சிறப்பான விஷயம். என்னுடைய பாதத்தை பிடித்து கொண்டு விட்டாய், சரணடைந்து விட்டாய். பிறகு எதற்காக கவலை? கண்ணீரை எல்லாம் மறந்து இனி சந்தோஷமாக நீ வாழ்வாய். உன் மனதிற்குள் இருக்கும் அந்த ஆழமான வேண்டுதலை நான் உணர்ந்திருக்கின்றேன். தாமதம் செய்கின்றேன் என்றால் அது நல்லதுக்காக தான் என்று நம்பு. என்னுடைய வார்த்தை ஒரு பொழுதும் வீண் போகாது. இன்று இல்லை என்றாலும் நாளை ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை உனக்கு அத்தனையையும் உடனே கிடைக்க செய்துவிடும். நீ மாற விரும்புகின்றாய். அந்த மாற்றத்திற்கான வழியை நான் காண்பிக்கின்றேன். புதிய பாதை உனக்கு தேவை என்று நீ விரும்புகின்றாய். இதோ என்னுடைய கரம் இப்பொழுது புதிய பாதைக்கு உனக்கு வழிகாட்டும். என்னுடைய குரல் உன்னுடைய உள்ளத்தில் ஒலிக்கும். அது நிம்மதியை உனக்கு பெற்றுத்தரும். இனிப்பான செய்தி இப்பொழுது தேடி வரும். கேட்டு மகிழ்ந்து கொள். நல்லது நடக்கும்.